பாரிஸில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் ஏஐ குறித்த கூட்டுப் பிரகடனத்தில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கையெழுத்திட மறுத்துவிட்டன. ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகளாவிய ஒருமித்த கருத்தை உருவாக்க பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தலைமையிலான முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தின் சக்தி அற்புதமானது. ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இது அரசியல், பொருளாதாரம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள மக்களால் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. குறிப்பாக ஏஐ உலக அளவில் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் முழுமையாக மாற்றுகிறது. ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிக முதலீடுகளை செய்து வருகிறது. இதற்கிடையில் சீனா டீப்சீக் மூலம் ஏஐ துறையில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறது. இந்தியாவும் பிரான்சும் ஏஐ துறையில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. இந்தச் சூழலில் செயற்கை நுண்ணறிவின் சவால்கள் மற்றும் எதிர்மறை விளைவுகள் குறித்து மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம். ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு நிர்வகிப்பது? ஏஐயின் தீங்குகளிலிருந்து மனிதகுலத்தை எவ்வாறு பாதுகாப்பது? தரவு பாதுகாப்பு மற்றும் நவீன போர் ஆகியவற்றுடன் பின்னிப்பிணைந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது? இந்த கேள்விகள் அனைத்தையும் தீர்க்க சர்வதேச அளவில் ஏஐ தொடர்பான சர்வதேச விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதற்காக 2023 முதல் ஆண்டுதோறும் ஏஐ உச்சி மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஏஐ உச்சி மாநாடு பாரிஸில் 6 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த ஏஐ உச்சிமாநாட்டிற்கு பிரதமர் மோடி மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். ஏஐ உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அனைத்து நாடுகளும் ஏஐ துறையின் சாத்தியமான அபாயங்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. இந்த நூற்றாண்டில் மனிதகுலத்திற்கான குறியீட்டை செயற்கை நுண்ணறிவு எழுதுகிறது என்றும் மனித வரலாற்றில் மற்ற தொழில்நுட்ப மைல்கற்களிலிருந்து ஏஐ மிகவும் வித்தியாசமானது என்றும் பிரதமர் மோடி கூறினார். ஏஐயில் பகிரப்பட்ட தரவை நிறுவுதல், ஏஐ ஆல் ஏற்படும் அபாயங்களை நிவர்த்தி செய்தல், முழுமையான நம்பிக்கையை உருவாக்குதல் மற்றும் தரநிலைகளை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றுக்கான உலகளாவிய கூட்டு முயற்சிகளின் அவசியத்தையும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் ஐரோப்பாவை சீனா மற்றும் அமெரிக்காவை விட முன்னோக்கி வைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அவற்றை நம்பியிருக்கவில்லை. பொதுமக்களின் நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் சர்வதேச நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் ஐக்கான உலகளாவிய விதிகளின் அவசியத்தையும் மக்ரோன் வலியுறுத்தினார். மனித உரிமைகள், பாலின சமத்துவம், மொழியியல் பன்முகத்தன்மை, நுகர்வோர் மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒருமித்த கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு கூட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த கூட்டுப் பிரகடனத்தை இந்தியா மற்றும் சீனா உட்பட 60 நாடுகள் ஆதரித்தன. எதிர்பாராத விதமாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இந்த பிரகடனத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டன. இந்த பிரகடனம் உலகளாவிய ஏஐ ஆளுகை மற்றும் தேசிய பாதுகாப்பில் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை என்று இங்கிலாந்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தின் தேசிய நலன்களுடன் இணைந்த ஏஐ முயற்சிகளை மட்டுமே இங்கிலாந்து ஆதரிக்கும் என்பதை பிரிட்டிஷ் பிரதமரின் செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐரோப்பா கடுமையான விதிமுறைகளை வலியுறுத்துகிறது. கூட்டுப் பிரகடனத்தில் கையெழுத்திடாத இங்கிலாந்து முடிவு இங்கிலாந்து ஐரோப்பா மோதலின் அறிகுறியாகும். அமெரிக்கா முதலில் அடிப்படையிலான ஜனாதிபதி ட்ரம்பின் தொழில்நுட்ப கொள்கையை வலியுறுத்திய அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் ஐரோப்பிய ஒழுங்குமுறையை கண்டித்து ஏஐ மூலம் சீனாவின் தரவு திருட்டு மற்றும் திருட்டை கடுமையாக விமர்சித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவைகள் சட்டம் அதிக உற்பத்தி திறன் கொண்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் அதிகப்படியான கட்டுப்பாடு வேகமாக வளர்ந்து வரும் ஏஐ துறையை முடக்கிவிடும் என்றும் அமெரிக்க துணைத் தலைவர் கூறினார். ஐரோப்பா எலோன் மஸ்கின் கிங்ஸ் தளத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதித்தால் அது நேட்டோ நாடுகளுடனான அதன் உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்க துணைத் தலைவர் எச்சரித்தார். அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸின் உரை அமெரிக்காவிற்கும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் வளர்ந்து வரும் பிளவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஏஐ உச்சிமாநாட்டின் கூட்டுப் பிரகடனத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரித்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. செயற்கை நுண்ணறிவின் வெடிக்கும் வளர்ச்சியில் தனியார் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏஐ உச்சிமாநாட்டின் கூட்டுப் பிரகடனத்தை தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் பார்க்கின்றனர். அமெரிக்கா இந்த பிரகடனத்தை ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.